மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நோயாளிகளை காக்க வைத்துவிட்டு சேலை விற்பனை செய்யும் அவலம் விடிய ஆட்சியில் அரங்கேறியுள்ளது. சோழவந்தான் தொகுதிக்கு உட்பட்ட அலங்காநல்லூர் பேரூராட்சியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு ஒரு வட்டார மருத்துவ அலுவலர், 2 மருத்துவர்கள், 10க்கும் மேற்பட்ட செவிலியர்கள், மருத்துவ உதவியாளர்கள் உள்ளனர். இந்நிலையில் சிகிச்சைக்காக வந்த நோயாளிகளை பார்க்காமல் சேலை வியாபாரம் செய்த அவலம் நிகழ்ந்துள்ளது. சேரி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்றீங்க? பேஷண்ட் எவ்வளவு இதை வியாபாரம் பண்றதுக்கு தான் நீங்க உங்களுக்கு சம்பளம் தர்றாங்களா கவர்மெண்ட்ல? என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேஷண்ட் வச்சுக்கிட்டு என்னங்க எப்படியா பண்ணுவீங்க அலங்காநல்லூர் ஜிஹெச்ல? இது தொடர்பாக மாவட்ட நலப்பணி இணை இயக்குநர் செல்வராஜை தொடர்பு கொண்ட போது அவர் பொறுப்பற்ற முறையில் பதிலளித்த ஆடியோவும் வெளியாகியுள்ளது. அது டிடிஹெச்எஸ் உடைய கண்ட்ரோல் மேடம். நான் சொல்றேன் இது எடுக்க முடியாது மேடம், டைரக்ட் கண்ட்ரோல். எனக்கு கம்ப்ளைண்டா வந்தா நான் கட்டாயம் இது பண்ணுவேன். நான் சொல்றேன் ரிட்டர்ன் அனுப்பணும் சார். நாங்க உங்களுக்கு பேச சொல்றேன். இங்க வேணா வீடியோ கால்ல பாக்குறீங்களா? விடிய ஆட்சியில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்றாலும் அதிகாரிகள் எதையும் கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும், சிகிச்சைக்கு வருபவர்களின் உயிரோடு விளையாடி வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர்.